Hello everyone. So today in the video we will talk about derivation in electrostatic series. Okay. So electrostatic lesson la ulla ella derivations we are going to do one by one. Okay. So adula modal vandu nama paaka poradhu enna electric field due to axial point. Okay, due to dipole. So appo modala namakku enna theriyum appadina electric dipole na enna theriyum. So electric dipole na enna therinjadha electric field due to dipole due to axial point அப்படின்றத we can able to find it. So அதனால first we'll start from the concept called electric dipole. So electric dipole na என்னன்னா two equal and opposite charge are separated by a small distance 2D called electric dipole. Okay, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா electric dipole அப்படினு சொல்லுவோம். Okay, so two equal and opposite charge are separated by a small distance 2D. We can call that as electric dipole. அதே மாதிரி இப்போ டைபோல் எப்படி வரையலாம்னா ஸோ as I said we can able to see that in a picture ஒரு மைனஸ் q ஒரு ப்ளஸ் q அது ரெண்டுக்கும் உள்ள ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து 2D. ஓகே, அந்த 2D டிஸ்டன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் 2Dயே சின்னதுன்னா D is very very small. Keep that in your mind. Okay. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் have a direction. Okay, so direction of electric dipole எப்படி இருக்கும் அப்படின்னா it is from minus q to plus q. So minus q ல இருந்து plus q தான் வந்து அதோட direction. So we can able to represent with an arrow. Okay, so எப்படி வரையலாம்னா ஒரு arrow வரையறோம் அப்படின்னா that we can able to see it over here. So எப்படின்னா ஒரு arrow வரையறோம். ஓகே, இந்த arrowல minus q வந்து tail பார்ட்டும் plus q வந்து it is indicating the head part. Okay, so இதான் வந்து ஒரு dipole உடைய direction. So the direction is very important while you writing for dipole. Okay, so next வந்து dipole moment. Dipole moment na என்ன அப்படின்னா it is dipole moment அப்படின்றது என்னன்னா ஒரு strength of the dipole, அதாவது ஒரு dipole உடைய strength measure பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா dipole moment அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, so it is a strength of a dipole. Okay, so இந்த dipoleல there is a formula. இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா it is the product of one of the charge and distance between them. அதாவது டைபோல்னா ரெண்டு வேல்யூ இருக்கும் இல்லையா, மைனஸ் q இருக்கும் ப்ளஸ் q இருக்கும். ஸோ ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு அந்த ரெண்டுத்தோட அந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி த டைபோல். இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஓகே, ஸோ பேசிக்கலி இட் கேன் பி ரிட்டன் as p vector is equal to q into 2d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு see right now. ஸோ p vector equal to one of the charge. So from there we will take one of the charge into 2D. Okay, so இதான் வந்து நம்ம dipole moment அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Next, what is a unit for dipole moment? So charge ஓட யூனிட் என்ன? coulombs. distance ஓட யூனிட் என்ன? meters. ஸோ இப்போ டோட்டலாக யூனிட் வந்து coulombs meter. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் பிகாஸ் சடனாக கூலூம்ஸ் மீட்டர்னா ஸ்ட்ரைக் ஆகாது, அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலூம்ஸ் மீட்டர் டைமென்ஷன்ஸ்லாம் எழுதும் போது இந்த யூனிட்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். கூலூம்ஸ் மீட்டர் இஸ் அ டைபோல் மொமெண்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to discuss about electric field. இப்போ டைபோல்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைபோல்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு தெரியணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து each and every charge will produce its own electric field. ஓகே, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தோன்னா அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலி அவுட்வர்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்.
நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தோம் அப்படின்னா அது ரேடியலி எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலி இன்வர்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போது ஒவ்வொரு சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே, ஸோ அதோட மேக்னிடியூட் தான் என்னென்னா kq/r². ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் க்யூன்னு எழுதியிருக்கோம். ஓகே, இந்த ப்ளஸ் க்யூவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பியில் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து we can use that formula kq/r². அப்போ அந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா it will be kq/r². ஓகே, ஸோ தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஃபைண்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் பாயிண்ட். கேவோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். k will be 1/4πε0. ஓகே, ஸோ ε0 அப்படின்றது என்னது? பர்மிட்டிவிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து kq/r². So once we know that, இப்போ வந்து we can start our derivation part. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா electric field due to dipole along a axial point. So axial pointல electric field எவ்வளோன்றதை now we can start deriving. So for that we'll take two charges. Dipole nala two charges and a combination of two charges. So minus q ஒரு charge, plus q ஒரு charge. And the ரெண்டு charge on 2d distance we separated. Okay. And in the distance to the 2d na in the distance on the d இருக்கும், இந்த distance on the d இருக்கும். That we know that. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சியல் பாயிண்ட்னா ஆக்சிஸில் கண்டுபிடிக்கிறது. ஸோ டைப்போலோட ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பிகாஸ் ஆஃப் த ஹோல் டைப்போல். ஓகே, ஸோ நம்ம ஹோல் டைப்போலில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர் ஆஃப் த டைப்போலில் இருந்து மட்டும்தான் டிஸ்டன்ஸை வந்து அந்த பாயிண்ட் பிக்கு வந்து எடுக்கணும். ஸோ அதனால் சென்டர் ஆஃப் த டைப்போல்லேருந்து பாயிண்ட் பிக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ ஆர் அது ஆர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேணும், ரெண்டு நடுவில் இருந்து அந்த சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி. ஓகே, ஸோ டி. இப்போ ப்ளஸ் க்யூன்னு எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் க்யூ என்ன பண்ணோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலி அவுட்வர்டில் எமிட் பண்ணும். மைனஸ் க்யூன்னு எடுத்தோம்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலி இன்வர்டில் எமிட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போது டைப்போலில் ஒரு மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது இல்லையா? அப்போ ப்ளஸ் க்யூ என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த பாயிண்ட் பியில் ரேடியலி அவுட்வர்டாக எமிட் பண்ணும். ஓகே, மைனஸ் க்யூ என்ன பண்ணும்? அதே பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலாக இன்வர்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த பாயிண்ட் பியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ப்ளஸ் க்யூலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் க்யூலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து we can consider as a E2. ஓகே, நான் அந்த பாயிண்ட் நான் E2ன்னு எடுத்துக்கிறதுனால E2. மைனஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E1. ஸோ அப்போ வாட் இஸ் த ஜென்ரல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா? kq/r². ஓகே, ஸோ kq/r². அந்த பாயிண்ட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால்குலேட் பண்ண போகிறோம். தட் வி நோ தட் ஆல்ரெடி. இப்போ இதே மாதிரி இப்போ E2 அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா அப்போ அந்த ப்ளஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ப்ளஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், மைனஸ் க்யூலேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஏன்னா E2 கால்குலேட் பண்ணும்போது ப்ளஸ் டூலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்டர் ஆஃப் த டைப்போலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஆல்ரெடி ஆர்ன்னு தெரியுமா? மிடில் டிஸ்டன்ஸ் வந்து டின்னு தெரியுமா? அப்போது ப்ளஸ் க்யூலேருந்து பாயிண்ட் பி உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஆர்லேருந்து டியை சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வில் கெட். அதே மாதிரி இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் க்யூலேருந்து பாயிண்ட் பிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ மைனஸ் பியிலேருந்து அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சென்டர் ஆஃப் த டைப்போல்லேருந்து பாயிண்ட் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் டி டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸ் வில் பி ஆர் ப்ளஸ் டி.
ஸோ ஆர் மைனஸ் டி அண்ட் ஆர் ப்ளஸ் டி. இப்போது ப்ளஸ் கியூக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாயிண்ட் பிலன்னு தெரிஞ்சிச்சு, மைனஸ் கியூக்கும் பாயிண்ட் பியில் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ the net electric field at point P. So that can be written as E net is equal to E2 minus opposite direction actna subtract பண்ணனும் இல்லையா. So E net equal to E2 minus E1 modulus of E2 minus E1. ஏன் நான் modulus யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்குது, மைனஸ் கியூ இருக்குது ப்ளஸ் கியூ இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெகட்டிவ் சைன் இஸ் ஒன்லி இண்டிகேட்டிங் த டைரக்ஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணி இங்கேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் பிகம் பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் தி மாடுலஸ். ஸோ மாடுலஸ் போட்டாலே நெகட்டிவ் சைன் வராது. ஸோ E2 மைனஸ் E1. இப்போ E2னா என்னன்றதையும் E1னா என்னன்றதையும் இந்த ஃபார்முலாவில் we have to substitute. ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன, ஈக்கு தட் வில் பி KQ by R ஸ்கொயர் இல்லையா. E2னா அப்போ Q சார்ஜை யூஸ் பண்ணணும். ஸோ we can use that. அப்போ என்ன வரும், KQ டிவைடட் பை அந்த செகண்ட் இப்போ ப்ளஸ் கியூலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் R மைனஸ் டி இல்லையா. ஸோ R மைனஸ் டி தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி we have to do for E1. ஸோ E1 பண்ணும்போது KQ மைனஸ் கியூலேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், it will be R plus D வரும் இல்லையா. ஸோ that will be R plus D the whole square. நெக்ஸ்ட்டு KQவை காமனாக எடுத்துக்கலாம். KQவை காமன் எடுத்துக்கலாம். 1 minus R minus D the whole square minus 1 by R plus D the whole square. Okay, நெக்ஸ்ட்டு KQ cross multiply R plus D the whole square minus R minus D the whole square divided by R minus D the whole square into R plus D the whole square. Okay, next இப்போ அதை A plus B the whole square formatல we can expand KQ into R square plus D square plus 2RD minus R square plus D square minus 2RD divided by R square minus D square the whole square. Okay, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் R square minus D square the whole square வரும். இப்போது we can cancel it. ஸோ என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தோன்னா R square கேன்சல் ஆகிரும், D square கேன்சல் ஆகிரும். ஸோ இப்போ டோட்டலாக 2RD இருக்குது, அங்கே ஒரு 2RD, இங்கே ஒரு 2RD, அங்கே மைனஸ் 2RD ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ப்ளஸ். ஓகே, ஸோ டோட்டலி we can minus 2RD, ஸோ டோட்டலி that become plus 4RD அப்படின்னு வரும். ஸோ KQ into 4RD divided by R square minus D square the whole square. R square minus D square the whole square. The electric. Okay, இப்போ we know that so dipole moment அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதுலேருந்து எழுதிடலாம். we know that dipole moment. Okay, we know that dipole moment P equal to Q into 2D இல்லையா. இதான் dipole momentோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அபவ் ஃபார்முலாவை டைபோல் மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அபவ் ஃபார்முலானா அந்த KQ 4RD இருக்கு இல்லையா, அதை Q into 2D ஃபார்மேட்டில் we are going to rearrange. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், KQ அந்த 4 இருக்கு இல்லையா, 4 எப்படி எழுதலாம், 2 into 2னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் we am going to do now. ஸோ K into, look at this, K into R தனியாக எழுதிட்டு இங்கே Q இருக்கு இல்லையா, Q into 2D இன்னொரு 2 எழுதிக்கலாம். ஸோ தட் இட் வில் பி 4. ஸோ KR Q2D into 2 divided by R square minus D square the whole square. ஓகே, இப்போ Q2Dனா என்னன்னு தெரியும் இல்லையா, Q2Dனா என்னது, that is P. ஸோ we know that. அப்போ E equal to என்ன வரும், 2K P R divided by
r square minus d square the whole square. Okay, so இதான் வந்து electric field due to axial point. Okay, இதான் வந்து generalized result. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா கேஸ்ட் ரிசல்ட்டும் we can able to write it here. generalized கேஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம். 2kpr r square minus d square the whole square இருக்கா. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன், டைபோல் மொமெண்ட்னா வந்து என்னென்னா 2D டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப சின்னது, D டிஸ்டன்ஸ்னால் இன்னும் சின்னது. லுக் அட் திஸ். அப்போது R வந்து Dயை விட ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ. ஓகே, ஸோ RS இட்ஸ் வெரி மச் கிரேட்டர் தென் D. இப்போ எக்ஸாம்பிளுக்கு R1 அப்படின்னா D வந்து இப்போ 0.00001 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 1 மைனஸ் 0.00001 அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ. ஸோ அப்போ அது என்ன பண்ணாதுன்னா ஆரை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா டியை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம என்ன தான் சப்ராக்ட் பண்ணாலும் நத்திங் வில் ஹேப்பன் டு ஆர். ஓகே, ஸோ இப்போ சின்ஸ் ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் டி, we can neglect D. ஓகே, ஸோ டியை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ டியை நெக்லெக்ட் பண்ணால் அப்போ மீதி என்ன வரும்? ஸோ we can able to get E is equal to, look at this, E equal to 2k PR divided by R square minus, அதான் D 0 ஆயிருமா, நெக்லெக்ட் பண்ணிட்டா, அப்போ R square by the whole square. அப்போ இது R to the power 4. ஸோ E equal to 2k PR, I mean RR cancel ஆயிடும். அப்போ 2k P by R cube. K எப்படி எழுதலாம்? 1 by 4 pi epsilon naught kp by 2p by R cube. Okay, so that is actually R cube. Yeah, so that's it. So this is what electric field due to